வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன டிலேட்டட் அப்படின்ற ஒரு ஜாப்பனீஸ் ஹாரர் படத்தோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த படத்தோட ஒன்லைன் பத்திலாம் பேசணும். ஏன்னா படம் பெருமே 1 மணி நேரம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல ஒன்லைன்லாம் சொல்லி போர் அடிக்காம நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஹீரோ என்ன பண்றான், ஒரு காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு காலு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள யாரும் போக கூடாது, அப்படி போறவங்க திருப்பி வந்ததே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பதகைய வச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் கால் வருது. அதுல யார் பேசுறான்னு சொல்லி பார்த்தா ஒரு எடிட்டர் பேசுறாரு. ஆமா, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சினிமா கம்பெனில நடிச்சிட்டு இருக்கிறாரு. அவனுக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா போன் போட்டு, எப்படிப்பா இந்த படம்லாம் போயிட்டு இருக்கு, நல்லா நடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, சார் நீங்க மட்டும் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுக்கலனா கண்டிப்பா இது வரைக்கும் நான் முயற்சி மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பேன், ரொம்ப நன்றி சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுறான். ஆனா அதுக்கு அந்த எடிட்டர்ஸ் என்ன சொல்றாருன்னா, தம்பி அப்படிலாம் கிடையாது, நீ வந்து பாத்திர நல்ல நடிகன், தரமசாலி, உனக்கு கிடைச்ச வாய்ப்பு, அந்த வாய்ப்பை பத்திரமா பயன்படுத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போனை கட் பண்றப்ப ஹீரோவோட காலுக்கு அடியில வந்து பாத்திரா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கேவலமான ஒரு மாஸ்க் இருக்கு. அந்த மாஸ்க பார்த்தமே ஹீரோக்கு என்ன பண்றான், தொட்டு பார்க்கறான். தொட்டு பார்த்தமே அவனுக்குள்ள வந்து பாத்தினா ஒரு மாதிரியான உணர்வு வருது. அந்த உணர்வுக்கு என்ன அப்படின்றத நமக்கு காட்டல, ஆனா ஹீரோ உணர்றத மட்டும் நம்மளால உணர முடியுது. அப்படியே அதை உணர்ந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒருத்தன், ஏண்டா உன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க டைரக்டர் கத்திட்டு இருக்காரு, உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல இருக்க ஒரு குகைக்குள்ள போறான். அந்த குகைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கேமராவை ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க டைரக்டர் வந்துட்டு இந்த படத்துல நடிக்கிற ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு, மேடம் இப்ப எடுக்க போற ஷாட் வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமானது, இப்ப இந்த இடத்துல யோசிச்சு எதனா ஸ்கிரிப்ட் ஒழுங்கா ஒரே டேக்ல முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ மானிட்டர்ல கேமரா பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அந்த கேமரா வழியா பார்த்தா அந்த ஹீரோ நிக்கிறாங்களா, அவங்க பின்னாடி ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டக்குள்ள யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. வெறும் கண்ணால பார்த்தா தெரியல, ஆனா கேமரா மானிட்டர்ல பார்த்தா தெரியுது. இத டைரக்டர் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர், ஓகே கேமரா ஆன் பண்ணுங்க, ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு இந்த படத்தோட டைட்டில போட்டு கதைக்குள்ள கூட்டிட்டு போறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த படத்தோட எடிட்டர் ஓபனிங் சீன்ல பார்த்தோம்ல, அவனை ஒரு ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா புடிச்சு செம்மையா திட்டிட்டு இருக்காரு. ரொம்ப நாளாவே வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டே இருக்கானா. அப்படி அந்த எடிட் டேபிள் உட்காந்துட்டு என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரு காரணத்தை சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரி சார் நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எடிட்டர் சொல்றான், டேய் நீலாம் எடிட்டரா இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது, நீலாம் என்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசரா இருக்கணும், அப்படிதான் தண்டத்துக்கு வேலை பார்க்கறவனுக்கு பணத்தை கொடுக்கிற பைத்தியச்சல் என்னன்ட்டு உனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அந்த எடிட்டரோட ரூமுக்குள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கோ ப்ரொடியூசரும் ஒரு எடிட்டர் பொண்ணு உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கு மேல இந்த படத்தை உன் கூட சேர்ந்து எடிட் பண்ண போற இந்த பொண்ணு தான், உன்னை நம்பிட்டே இருந்தா கண்டிப்பா இந்த படத்தை நீ கொடுக்க மாட்ட, அதனால தான் இந்த பொண்ணை வந்து பார்த்தனா எடிட்டர் வேலைக்காக சேர்த்திருக்கேன், அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு வந்து பார்த்தனா கொடுக்க போற சம்பளம் உன்னோட சம்பளத்துல இருந்தா கொடுக்க போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டைரக்டரும் அந்த கோ ப்ரொடியூசரும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அந்த ரெண்டு பேரும் போனதுமே இந்த எடிட்டர் வந்து பார்த்தனா தலையில அடிச்சுட்டு புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா ஏற்கனவே இங்க எடுக்கிறது ஒரு சின்ன சப்ஜெக்ட் படம், அதோட ப்ராஜெக்டும் வந்து பார்த்தனா ரொம்ப கம்மி தான், ஆனா நீங்க கொடுக்கிற சம்பளமே ரொம்ப கம்மி, அதுல போயிட்டு இந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கிறப்ப அப்போ வந்து பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியா சொல்றா, சார் நீங்க எதுக்கு சார் இப்படி இது பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சீக்கிரமா நம்ம இதை எடிட் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு சம்பளமும் கேட்ட மாதிரி கொடுத்துருவாங்க, அதிகமாலாம் கேட்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா ரொம்ப ஆர்வமா எடிட்டிங் டேபிள்ல உட்காரா, எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ எதை எடிட் பண்றான்னு சொல்லி பார்த்தா முதல்ல அந்த குகைக்குலைக்கு எடுத்தாங்களா அந்த காட்சை தான் எடிட் பண்றா. அதுல வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க கருப்பா முன்ன பின்ன போடி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த பொண்ணு கேட்கற, யார் நீ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அப்படி இந்த பொண்ணு இதை எல்லாத்தையுமே எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மானிட்டரை ஒத்து பார்க்கும்போது அதுல நடிச்சிட்டு இருக்க அந்த ஹீரோனுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுதுல. அதை இப்ப பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு போன் கால் வருது. யாரு போன் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோ தான் கால் பண்றாரு. ஹீரோ கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும், மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு காபி ஷாப்ல போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலிம் ஸ்கூல்ல போனா படிச்சிருப்பாங்க. அப்பையில இருந்து ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு மேல ஒரு கனி, எப்படியாச்சும் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான். அதனால தான் இந்த பொண்ணு இந்த படத்துல எடிட்டரா இருக்கான்னு சொல்லி தெரியும் போது டக்குன்னு கூப்பிட்டு, என்னோட ஃபுட்டேஜ் எல்லாம் பாத்தியா, நான் எப்படி நடிச்சிருக்கேன், என் நடிப்புலாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா, இன்னும் இல்லடா உன் ஃபுட்டேஜ் எல்லாம் என்கிட்ட வரவே இல்ல, இப்போதான் அந்த பொண்ணு நடிச்ச ஃபுட்டேஜை எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றா. சரி என் பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறப்ப, இல்லடா எனக்கு டைம் இல்ல, நான் போய் எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா
தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போறான். வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி லிப்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு குத்து வச்சு உட்கார்ந்து இருக்கா. இதை பார்த்தா நேத்து அந்த குகைக்குள்ள பார்த்தா அந்த பொண்ணு மாதிரி தெரியுது. ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பொண்ணோட மேல கை வைக்கிறப்ப டக்குன்னு பார்த்தா அது ஒரு உண்மையான பொண்ணு தான். இழிஞ்சதுமே ஹீரோ பார்த்து கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கா. சரியான லம்பாடி பொம்பளை போல இருக்கு. ஹீரோ கிழிச்சிட்டு ஒன்னும் தெரியாத பொண்ணு மாதிரி தன்னோட பாய் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு போக அவளோட பேக் வந்து பார்த்து இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டு அதை ஹீரோ எடுத்து கொடுக்க போறான். டக்குன்னு வந்தவ ஹீரோ பார்த்து ஏண்டா நீ திருட்டு பையன் தானே, இன்னும் எத்தனை திருட்டு நாயங்கடா இந்த இடத்துல இருக்கீங்க, உங்களால என்ன பண்ற பாருங்கடா அப்படின்ட்டு வாய்க்கு வந்த மாதிரி திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டா. அப்பதான் ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற அந்த லெப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தலை விரிச்சு போட்டுட்டு ஒரு பேய் நிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த எடிட் பண்றத பாக்குறதுக்காக அந்த கோ ப்ரொடியூசர் வந்திருக்காரு. வந்து என்ன பண்றானா அந்த எடிட் எல்லாத்தையும் பாக்குறாரு. சூப்பரா இருக்கு. ஆனா அதுல அந்த பொண்ணு நிக்கிறால அவளுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உருவம் மட்டும் அவருக்கு பிடிக்கல. அதை மட்டும் எப்படியாச்சும் எடிட் பண்ணி தூக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கிறப்ப சார் அந்த பொண்ணு ஓரமா தான் இருக்கா, அவளுக்கு யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவ அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஏமா நான் சொல்றது உனக்கு புரியலையா, நம்ம எடுக்கிறது சின்ன சப்ஜெக்ட் படம், அது மட்டும் இல்லாம இந்த படம் முழுக்க முழுக்க இந்த குகைக்குள்ள தான் எடுத்திருக்கோம். இந்த குகையில ஒரு பொண்ணுக்கு பின்னாடி இன்னொரு பொண்ணு இருக்கிறா. அத ஆடியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுப்பேத்தாதா, அவ குறுக்க மறுக்க போறது இந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்கு தான் எல்லாருக்கும் தோணும். அதனால அதை எடிட் பண்ணிடுவோம், இல்லன்னா இந்த ஃபுட்டேஜ் நம்ம டிலீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிலீட் பட்டனை அழுத்த டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தவங்க கத்துற மாதிரி தெரியுது. டிலீட் பண்ணிட்டு இந்த ஆளுக்கு என்ன பண்றானா சிகரெட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே போய் நிக்கிறான். அப்போ அவனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க முக்காடு போட்ட மாதிரி நிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு யார் மணி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கெல்லாம் வரக்கூடாது போ அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பேய மாதிரி இவன் பக்கத்துல வந்து நின்னு இவனோட முகத்துல இருக்கிற இந்த ஸ்கின்னை மட்டும் பேத்து எடுக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கடுத்து அந்த கோ ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாரு. எதுக்கு இந்த பொண்ணு சம்பந்தமே இல்லாம இவரை கொலை பண்ணிருக்குன்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு அந்த படத்துல நடிச்சிருக்கிற மாதிரி தான். இவளோட ஃபுட்டேஜ் டிலீட் பண்ணிட்டா அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோ ப்ரொடியூசரை அந்த பேய் போட்டு தள்ளிச்சு அப்படின்ட்டு தெரிய வருது. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த படத்தோட முழு ப்ரொடியூசர் என்ன பண்றாருன்னா இந்த எடிட்டருக்கு கால் பண்ணி என்னப்பா எடிட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, முடிச்சிட்டே இல்லையா, இன்னும் 2-3 நாளுக்குள்ள எனக்கு நீ அவுட்புட் கொடுக்கணும், அதை பார்த்துட்டு நான் சென்சாருக்கு அனுப்பி சீக்கிரமே அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரஷர் மேல பிரஷர் போட்டுட்டு இருக்க ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோன் சொல்றாங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கோ ப்ரொடியூசர் எடிட் பண்ணார்ல அந்த ஃபுட்டேஜ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்றப்ப இல்லமா அதை பண்ணவே வேணாம், ஏன்னா அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தா சரியான சிடுமூஞ்சி, அவன் டிலீட் பண்ணதை நம்ம தூக்கி வச்சோன்னு வச்சுக்க எப்படி இந்த ஃபுட்டேஜ் வந்துச்சு எதுக்கு வச்சீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அதனால நமக்கு என்ன பண்ணுவோம் அது டிலீட் ஆனதை டிலீட் பண்ணதே இருக்கட்டும் அப்படின்றாங்க. அப்ப அந்த ஃபுட்டேஜ்ல ஆட் பண்ண வேணாம்ன்றப்ப வேணாம் நீ எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட் பண்றவன் என்ன பண்றானா அந்த இடத்தை விட்டு போக ஹீரோக்கு வந்து பார்த்தா அந்த ப்ரொடியூசர் கால் பண்ணி தம்பி நாளைக்கு காலையில வந்து பார்த்தா ஒரு முக்கியமான ஷாட் நீ முக்கியமா இருக்கணும் சீக்கிரம் வந்துருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அது ஹீரோ என்ன சொல்றானா சார் நாளைக்கு என்னால வர முடியாது, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராமால நடிக்க போறேன் அப்படின்றப்ப சரிப்பா நீ தாராளமா போயிட்டு வா, என்ன போனக்கு பத்தி வேற ஒருத்தனை வச்சு அந்த படத்தை முழுசா முடிச்சிடும் அப்படின்றப்ப நாளைக்கு காலை 10 மணிக்கெல்லாம் அந்த இடத்துல வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க மூச்சு விடுற சவுண்ட் கேக்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த ஸ்கிரீனை விலைக்கு பார்த்தா அந்த கோ ப்ரொடியூசருக்கு பண்ண மாதிரி தான் இந்த ப்ரொடியூசருக்கு பண்ண அவர் அங்கேயே இறந்து போயிட்டாரு. ஹீரோக்கு வந்து பார்த்தா ஒன்னும் புரியல, பேசிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு பேசலன்னு சொல்லிட்டு சார் சார் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அப்படின்றனால இவன் போனை கட் பண்ண அப்படியே திருப்பி கட் பண்ண அந்த எடிட்டிங் பண்ற அந்த டேபிள தான் காட்டுறாங்க. அதுல அந்த எடிட்டர் பண்ணு என்ன பண்ற அந்த சிஸ்டம் பார்த்து எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மானிட்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த உருவம் லைட்டா தான் தெரிஞ்சது, இப்ப வளர்ந்த மாதிரி இருக்கு. அதை நல்லா இவ ஜூம் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த எடிட்டர் வந்து உனக்கு அந்த ப்ரொடியூசர் ஏதாச்சும் கால் பண்ணானா நான் போன் போட எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படி இவங்க பேசிட்டு அந்த ஃபுட்டேஜ பார்த்துட்டு இருக்கப்ப டக்குனு வந்து பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ப்ரோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் கால் பண்ணாரா, நேத்து நைட்டே என்கிட்ட பேசினாரு, அதுக்கடுத்து நான் திருப்பி திருப்பி கூப்பிடுறேன் அவர் பேச மாட்டாரு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப எனக்கு தெரியல நானும் போன் போட்டா அந்த எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட்டரும் சொல்றாரு. உடனே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போனை வாங்கிட்டு நீ அந்த குகையில நடிக்கிறப்ப ஏதாச்சும் வினோதமான விஷயத்த பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா பார்த்தேன், அந்த குகையில ஒரு பொண்ணு வந்து பார்த்தா ஒரு பொந்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது கேமரால பார்த்தா தான் தெரியுறா, மானிட்டர்ல பார்த்தாலும் தெரியுறா, நேர்ல பார்த்தா தெரிய மாட்டா, அதை நான் டைரக்டர் சொல்லல சொன்னா ஏதாச்சும் சொல்லுவாரோன்ட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்றப்ப அதே ஃபுட்டேஜ் எனக்கு வரும்போது நான் அந்த பொண்ணை பார்த்தேன், ஆனா இப்ப அந்த உருவம் பலந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் சொல்ற. ஏண்டி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிட்டு அது சாதாரண ஏதோ கிளிச்சு மாதிரி தான் இருக்கு, அது எப்படி வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்ப சரி நீங்க ஏதோ குழப்பத்துல இருக்கீங்க அப்புறமேட்டு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். காலை கட் பண்ணிட்டு நேரா பக்கத்துல இருக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போயிட்டு அம்மா இந்த குகைக்குள்ள ஏதாச்சும் பேய் பீசாச்சு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப சரி நீ எதுக்கு இந்த குகைக்குள்ள படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்கறேன். அட நம்ம படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சப்ஜெக்ட் படம், அதோட பட்ஜெட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, வெளில மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றனால செட்டு போட்டெல்லாம் எடுக்க முடியாது, அதான் ஓசில கழிச்சு இந்த குகைக்குள்ள எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றப்ப அதுக்கு அந்த
அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன சொல்றானா, இது வந்து பார்த்தா சாதாரண கொக்கையே கிடையாது, இது வந்து ஒரு மர்மமான கொகை, இதுக்குள்ள நிறைய பேர் போயிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க, ஊருக்குள்ள இந்த கொக்கைய சபிக்கப்பட்ட கொகை அப்படின்னு சொல்றாங்க, அதனால தானே அந்த கொகைக்குள்ள வரதே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அடப்பாவி, இப்படிப்பட்ட கொகைக்குள்ளாடா நீங்க ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புலம்பிட்டு இருக்க, அந்த பக்கம் அந்த எடிட்டர் என்ன பண்றானா, ப்ரொடியூசரை பாக்குறதுக்காக நேரா அவரோட வீட்டுக்கு போறாரு. அப்ப அந்த பொண்ணு மட்டும் தனியாக எடிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்க பொண்ணு வந்துட்டு, எங்க டைரக்டர் எங்க ப்ரொடியூசர் அவங்கள பார்க்கணும் அப்படின்றப்ப, மேடம் அவங்க எல்லாருமே இப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருப்பாங்க, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப, நான் தான் அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்க கிரண் அப்படின்ற மாதிரி சொல்ல, டக்குனு இந்த ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுக்காட்டியுமே இந்த ஹீரோன் என்ன பண்றானா, எடிட்டிங்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள் உட்காந்து பாக்குறா. பார்த்தா அவளோட ஃபுட்டேஜ்ல அவளுக்கு பின்னாடி யாரோ தொங்க நிக்கிற மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு, இது என்ன அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி என்ன பண்றானா, அந்த ஃபுட்டேஜை கிராப் பண்ணி வச்சிடறான். இதுக்கு அடுத்ததா ஹீரோன் அந்த இடத்துக்கு வரும்போது, எங்க கண்டுபிடிச்சா நம்மள திட்டுவாளோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இருமா நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் குள்ள போறா. ரெஸ்ட் ரூம் குள்ள போய் உட்கார்ந்ததுமே யாரோ தங்க மூச்சு விடுற மாதிரி இருக்கு. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பேயோட மடியில தான் இந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறா போல இருக்கு. ஏண்டி, நான் நடிச்ச ஃபுட்டேஜை கிராப் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஹீரோன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றான், வெற்றிகரமா ஷூட்டிங்கை முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்புறாரு. ஆனா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த கொக்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட்டிட்டு என்ன பண்றானா, அந்த கொக்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் இந்த எடிட்டர் என்ன பண்றான், ப்ரொடியூசரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போறால, அந்த ஆளு வீட்டு வாசல்ல இன்னும் போன் போட்டாலும் எடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு கதவு திறந்து பார்த்தா அங்க அந்த ஆளு முக வீங்கி இறந்து போயிருக்கான். அதை பார்த்துட்டு உனக்கு என்ன பண்றது தெரியல. டக்குனு என்ன பண்றானா, ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றப்ப அவருக்கு என்னன்னு தெரியல, டக்குனு போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த எடிட்டிங் ரூமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வினோதமான சத்தம் வருது. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்கன்னா, அந்த டோர் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அந்த பேய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எடிட்டிங் போன பயமுறுத்துற மாதிரி தெரிய, டக்குனு இவக்கு என்ன பண்றானா கதவை சாத்திட்டு உட்காரா. ஆனா அதுக்குள்ளயுமே வந்து பார்த்தா இந்த ரூமுக்குள்ள பேய்லாம் கத்துற மாதிரி தெரிய, அப்போ வந்து பார்த்தா ஹீரோவா காட்டுறாங்க. அந்த கொகையை பத்தி தெரிஞ்சுக்க போனவன் தாள் தடு மாதிரி ஒரு கிடத்துல விழுறான். அங்க பார்த்தா ஒரு இறந்து போன ஒரு கொடூரமான ஒரு பொண்ணோட பணத்தை பாக்குறான். உடனே டக்குனு ஹீரோனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். அதாவது இந்த கொகைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இவங்க ஒரு ஆடிஷன் நடத்தி இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கானா, நடிக்கிறதுக்காக வந்திருக்கா, கொஞ்சம் விகாரமான முகத்தோட. அவளை பார்த்ததுமே அங்க இருக்கிற ஒரு கோ அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்ணிருக்கான், உன் முகத்தை பாக்குறதுக்கே கேவலமா இருக்கு, இல்ல நடிக்கிறதுக்கு லாக்கே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிருக்கா. இதனால இந்த பொண்ணு அசிங்கமா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போடி போனப்ப கால் தடுவி ஒரு இடத்துல விழுந்து இறந்து போயிருக்கிறா. அவளோட ஆத்மா தான் வந்து பார்த்தா இப்ப இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் அந்த ஃபுட்டேஜ் டிலீட் பண்ணணும்னு சொல்லி பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே போட்டு தள்ளிட்டு இருக்கு. இதை வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தா போன் கால் கட் ஆயிடுச்சு. கட் ஆனது மட்டும் இல்லாம திடீர்னு வந்து பார்த்தா ஆஃப்ல இருக்க மானிட்டர் ஆன் ஆயிட்டு, அதுக்குள்ள இருந்து இப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சமா பார்த்த அந்த உருவம் பெருசா மாறிச்சுல, அது அப்படி அந்த மானிட்டரை உடைச்சிட்டு வெளில வர மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க CPU குள்ள இருந்து அந்த உருவம் வெளில பர, அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த எடிட் பண்ற ஹீரோன் கிட்ட வரும்போது இப்ப பயத்துல அலறிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அந்த எடிட்டர் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த பேயை ஓட்டணும்னு சொல்லி பாக்குறான். அது எல்லாமே ஃபெயிலியர் தான் முடிஞ்சு போகுது. அப்பதான் இந்த ஹீரோ தப்பிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்றான். நேரா அந்த பேய் கிட்ட போயிட்டு, இந்த படத்தை எடுத்த அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தா இறந்து போயிட்டாரு, இனிமேட்டு இந்த படத்தை நான் தான் எடுக்க போறேன், அதனால கண்டிப்பா உன்னோட ஃபுட்டேஜை வந்து பார்த்தா டிலீட் பண்ண மாட்டேன், அது கண்டிப்பா அந்த படத்துல வரும், நீயும் பிக் ஸ்கிரீன்ல தெரிய போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாக்கு கொடுக்கறான். அதுக்கு அடுத்து அந்த பேய் அமைதி ஆகுது. உடனே அந்த காஸ்டிங் பண்ணால அந்த கோ அசிஸ்டன்ட் டைரக்டர் அவனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒருத்தவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, அவங்க ஃபுட்டேஜும் வந்து பார்த்தா வரப்போகுது அப்படின்றப்ப, இங்க பாரு தம்பி, நாங்க எந்த பொண்ணை செலக்ட் பண்ணோமோ அந்த பொண்ணோட ஃபுட்டேஜ் மட்டும் தான் இருக்கணும், மத்த யாரோட ஃபுட்டேஜும் இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளு கராரா அப்படி பேசுறப்ப டக்குன்னு அவன் பக்கத்துல யாரோ தொங்க மூச்சு விடுற மாதிரி தெரியுது. ஒருவேளை அவனையும் வந்து பார்த்தா இந்த பேய் போட்டு தலை போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. சோ நீங்க இந்த படத்தை முழுசா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி.